கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகிய நாம் ஒரு காரியத்தை மறக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பாவங்கள், பாரங்கள், சத்துருக்களால் வைக்கப்பட்ட கண்ணிகள். எப்படி ஒரு பறவையை பிடிக்கும்படியாய் வேடன் கண்ணி வைக்கிறானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை விழத்தள்ளும்படியாய் சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் நம்மை சுற்றி திரிகிறான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவன் தந்திரமாய் தேவஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணிகளை ஏற்படுத்துகிறான். அந்த கண்ணிகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும், பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தது கர்த்தருடைய கிருபை. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தப்புவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாமே அனுகூலமாக இருந்ததான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லாமே நமக்கு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது. ஆனால் இந்த நாளை எப்படி கடப்போம் என்று நினைத்த அநேக நாட்கள், அநேக காலங்கள், அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அநேக மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை தப்புவித்தார் என்பதை அநேக நேரங்களில் நம்ம நினைக்க மறக்கிறோம். அதனால தான் நாம் கடந்து வந்த பாதையை நினைக்க மறக்கிறதுனால தான், தேவன் நம்மை தப்புவித்த காரியங்களை நினைக்க மறக்கிறதுனால தான் இப்பொழுது நம்முடைய பாதையில் வர சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு பயத்தை ஏற்படுத்துது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைவு கூர்ந்தார்களே, ஆனால் இந்த யோர்தானுக்கு அவங்க கலங்க மாட்டாங்க. ஒரு சமுத்திரத்தை 2ஆய் பிளக்க அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். அப்போ இந்த யோர்தானை பிளப்பது அவருக்கு எம்மாத்திரம்? நமக்குள்ள ஒரு விசுவாசம் ஏன் இன்னும் வரல? தேவன் நம்மை தப்புவித்த காரியங்களை குறித்த நினைவில்லை. அவர் அநேக காரியங்களிலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். சொல்லப்போனால் நமக்கு தெரியாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாம் அறிந்த காரியங்கள் ரொம்ப கம்மி தான். சிலர்லாம் நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால் அதை தாங்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு கூட தெரியாதபடிக்கு அவைகளிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை தப்புவித்தார் என்பதை, தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிற தேவஜனங்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை எதனால் தப்புவித்தார் தெரியுமா? அவருக்கு வேறு வேலை இல்லாமல் ஏதோ சும்மா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லேருந்து நம்மை தப்பு வைக்கலை. இல்லை எவன் கொஞ்ச நாள் இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் தப்பு வைக்கல. எதனால் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து, சொல்லப்போனால் தாயின் கருவில் உருவானதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நமக்கு நியமித்த பாதையிலே நம்ம பொறுமையோடு ஓட செய்யும்படியாய், எந்த சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்தாமல் நம்முடைய ஜீவனை பத்திரமாய் இம்மட்டும் காத்து தப்பு வைத்தது. எல்லா சூழ்நிலையிலிருந்து, பிசாசின் கரத்திலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, உலக மனிதர்களின் கரத்திலிருந்து தேவன் நம்மை தப்பு வைத்தது எதனால் தெரியுமா? இந்த வசனத்தில் அதற்கான பதிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தேவன் நம்மை தப்புவித்தார். தேவஜனங்களாகிய நம்மை சும்மா ஒன்று ஆண்டவர் தப்பு வைக்கல. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம், அவர் நம்மேல் பிரியமாக இருந்தது நிமித்தம். ஒவ்வொரு நாளும் நாம் தப்பு வைக்கப்பட காரணம், ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு அந்த நாளை காணவும் அந்த நாளை கடக்கவும் அவர் நமக்கு கிருபை தந்து, காலைதோறும் புதிய கிருபை தந்து அவர் நமக்கு பாராட்டுகிற நன்மைகள் எல்லாமே ரொம்ப அதிகம். இதெல்லாம் எதனால்? தேவன் நம்மேல் பிரியமாக இருந்ததுனால. அவர் நம்மை நேசித்து எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தப்பு வைத்து இன்னும் அவருக்கு பிரியமாய் பலப்படும்படியாய், உருவாக்கப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து நம்மை உருவாக்குகிறார். எதற்காக தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து, தேவன் நமக்கென ஒரு விசாலமான இடத்தை வைத்திருக்கிறார். இம்மையிலும் நமக்காக தேவன் குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மறுமையிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் என்கிற தேவனால் நமக்கு தரப்பட்ட அந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை, இந்த விசாலமான இடத்தை இதிலே நாம் பிரவேசிக்கும்படியாய், இதிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். நம்மையில் வைத்த அன்பினால் அவர் நம்மை தப்புவித்தார். எதற்காக தெரியுமா? நம்மை கொண்டு அவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற விசாலமான இடத்திலே சேர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாய், என்னை இவ்வளவாய் நடத்துகிறீரே, ஒருவரும் நேசிக்காத, ஒருவரும் விரும்பாத, எதற்குமே பயனில்லாத என்னையும் நேசித்து என்னை தப்புவித்து எனக்கும் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நேர்த்தியான பங்கை நீர் ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தமாய் எனக்கு தந்து அதில் என்னை சுதந்தரிக்க பண்ணும்படியாய்
ஒவ்வொரு நிமிஷமும் கண்மணி போல என்னை காத்து கொள்கிறீரே அப்படிங்கிற உணர்வோடு கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாய் கர்த்தருக்காகவே வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிற தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ, கர்த்தருடைய சித்தத்தை உண்மையாய் நிறைவேற்ற, கர்த்தரை மட்டுமே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நேசித்து அவருக்காக வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.